எப்போ ஒரே மாதிரி சாம்பார் செஞ்சு போர் அடிச்சு போச்சா? அப்போ கண்டிப்பாக இந்த மங்களூர் ஸ்டைல் வெள்ளரிக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. சவுத்தைக்காய் தோசைக்காய்ன்னு சொல்லப்படுற இந்த வெள்ளரிக்காய் சாம்பார் சாதத்துக்கும் சரி, அதே போல் சுட சுட இட்லி தோசைக்குமே வேறு லெவல் சுவையில் இருக்கும். நம்ம நாக்குக்கு ரொம்பவே வித்தியாசமான ருசியை கொடுக்கும். வாங்க இந்த கமகமக்கும் மங்களூர் குக்கும்பர் சாம்பாரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்லிங் டேஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப பிரசித்தி பெற்ற வெள்ளரிக்காய். பார்த்தீங்கன்னா இது 450 கிராம்லேருந்து 500 கிராம் வரை இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் சோத்தைக்காயை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காயை நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, இது போல் நீட்டமாக. இந்த காய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி பகுதியையும் அதே போல் விதைகளையும் கம்ப்ளீட்டாக நீக்கிடணும். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியிலையும் விதை பகுதியிலையும் கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் அதை சுத்தமாக நீக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காயுடைய முன்பகுதி பின்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அதுலேயுமே ஒரு சிறுங்கசப்பு இருக்கும். அதுபோல் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை கூட நம்ம சீவி எடுத்துடலாம். நம்ம ஊர் வெள்ளரிக்காயில் ஒரு சிறு துவர்ப்பு தான் இருக்கும், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நல்லா கசப்பு இருக்குது. அதனால் இது போல் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தோலையும் எல்லாத்தையும் நீக்கிடணும். இந்த காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது, பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இன்னும் இந்த காயில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு தன்மையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது போல் இந்த காய் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இந்த தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிடுங்க. தண்ணியை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 4லேருந்து 5 தடவை இதை எப்பவும் போல் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த காயை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு வாஷ் பண்ண காயை பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது இந்த காய் நல்லா முங்குற அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு அப்படியே வச்சுருங்க. காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்து பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் 200 கிராம் பருப்பு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட மசூர் பருப்பு தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் இந்த பருப்பை பயன்படுத்துகிறேன். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோரம் பருப்பு கூட பயன்படுத்திக்கலாம். பருப்பை எப்பவும் போல் 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் நல்ல தண்ணி ஊற்றிக்கணும். பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சமையல் எண்ணெய், குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே மூடி போட்டு பருப்பு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம இப்போ ஒரு பேஸ்ட்டு தயாரிச்சுக்கலாம். அந்த பேஸ்ட்டு தயாரிக்கிறதுக்கு சில பொருட்களை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு வாணலில் குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கணும். அதாவது ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் முழு மல்லி, முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், பியாடகி மிளகாய் 3லேருந்து 4. பியாடகி மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்ந்த மிளகாயை பயன்படுத்திக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன். இந்த மிளகாய் பயன்படுத்துறதுனால நமக்கு நல்ல சிவப்பும் நிறமும் சாம்பாருக்கு கிடைக்கும். வெந்தயம் 4லேருந்து 5, முழு மிளகு 4லேருந்து 5, கருவேப்பிலை 1 கொத்து. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வறுத்த மசாலாவை அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதாவது தண்ணி எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக நல்லா ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் லெமனில் அரை லெமன் எடுத்துக்கிட்டால் என்ன சைஸ் வருமோ அந்தளவுக்கு புளி எடுத்துக்கணும். அதை ஊற வச்சு இதில் இருக்கக்கூடிய நார் வேறு எதுவும் கொட்டைகள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு இந்த புளியை அப்படியே சேர்த்து இதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மங்களூர் குக்கும்பர் சாம்பாருக்கு இந்த பேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான சுவையை கொடுக்க போகுது. அடுத்ததாக இன்னொரு சைடு காய் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காய் வெந்துருச்சு. காய் இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கணும். இப்போது காயில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் இமீடியட்டாக இருத்து கீழே ஊற்றிருங்க. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மையும் அந்த தண்ணீரில் போயிடும். இல்லை சிறுங்கசப்பு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த தண்ணீரோடு நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி அடுத்ததாக பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணோடனையும் பருப்பு மத்து இல்லைனாக்கா குண்டு கரண்டி ஏதாவது வச்சு பருப்பை இது போல் நல்லா கிண்டி விட்டுறணும். பருப்பு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மசிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது சாம்பார் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிடலாம். அதுக்கு வாணலில் வேக வச்ச காயை சேர்த்துக்கணும். அதுலேயே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கணும்.
குக்கரில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் அப்படியே கழுவிட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக அரைச்சி வச்ச மசாலா விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி அரை கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் 8 பேர் 10 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். சாம்பார் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு தண்ணீர் போதுமானு பார்த்துக்குங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமானது வெல்லம் 3 டேபிள் ஸ்பூன் அவசியம் சேர்த்துக்கணும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சாம்பாரில் காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையும் சேர்ந்துருக்கும். சாம்பார் நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணணும். சாம்பார் நிறைவடைஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே வறுத்தோம்ல அந்த வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து இது எல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயம் சிறிதளவு, என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது அப்படிங்கிறனால அதில் நான் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான வித்தியாசமான மங்களூர் ஸ்டைல் சாம்பார் கமகமன் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி சாம்பார், ரசம், புளிக்குழம்புன்னு சாப்பிட்டுட்டே இருக்கோம். இதை வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு தோணும் போது செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.